நாளே நாளாயிற்றே நாருமென்றார். நாளே நாளாயிற்றே நாருமென்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். காவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். களை படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். களை படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் தேவனை தேடி வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவஒளி தொலைக்காட்சியின் சார்பாகவும் இயேசு பெரியவர் வருகையின் ஊழியங்கள் சார்பாகவும் ஜீவஒளி ஜபக்கபரம் மாத பத்திரிகையின் சார்பாகவும் இயேசு பெரியவர் வாரப்பத்திரிகையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு சுகமும் சமாதானமும் பெருமகிழ்ச்சியும் நூறத்தனையா உண்டாகட்டும். இனியாவது கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரை இந்த பாடலை நம்ம எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பாடுறோம். இதில் என்ன ரகசியம் ஒளிந்து கிடக்கிறது? ஏதாவது ஒன்று இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே நம்ம அடிக்கடி பாடுறோம். வேறு அதிகமான பாடல்களுக்கு போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே என்ன சத்தியங்கள் இருக்கிறது தெரிஞ்ச ஒரு அடி, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஐ வில் கிவ் யூ. ஏதாவது ஒன்று பிரதர் சொல்லுங்கள். அடிக்கடி நம்ம பாடுறோம். உணர்ந்து பாடுறோமா இல்லை சும்மா பாடுறோமா? எப்படி? எஸ். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருகிறேன். அப்போ எல்லாரும் வருத்தத்தோடு தான் வந்திருக்கீங்க, சந்தோஷத்தோடு யாரும் இல்லை. அப்போ சந்தோஷத்தோடு வந்தவங்க யாராவது இருந்தால் கையை தூக்கி பார்க்கலாம். யூ ஆர் ரைட். ஹல்லேலூயா. அவர் அழைக்கிறார். இந்த பாடல் மூலம் எதை அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். மத்தேயு 11:28 வாசித்து பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. கையை தட்டலாம் வசனத்துக்கு. அவர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அப்படின்னா எப்படி? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பது எப்படி?
வருத்தப்பட்டு சரியான ஆன்சர் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. பிரதர் சொல்லுங்கள். அதாவது ஒரு பாரத்தை சுமக்க முடியாது இல்லையா? லகுவான பாரத்தை எல்லாரும் சுமக்கலாம். ஆனால் நம்முடைய சரீரம் ஒத்து போகாது. இந்த பாரத்தை சுமப்பதற்கு நம்முடைய சரீரம் ஒத்துழைக்காது. ஆனாலும் இந்த பாரத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது. அல்லேலூயா. நம்ம சரீரம் ஒத்து போகாத பொழுதும் மிகையான சுமையை நாம் சுமக்கிறதினால் ஏற்படுகிற வருத்தப்பாடுகள் உள்ளத்தினுடைய. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நீ என்னிடத்தில் வா, எவ்வளவு சுமையாக இருந்தாலும் எவ்வளவு வருத்தப்பாடுகள் இருந்தாலும் நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்ன? ரெண்டு அர்த்தம் இருக்குது. சமாதானம் இருக்குது, இறந்த பிறகு உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிற அதுவும் இருக்குது. ரெண்டு இருக்குது. இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதுக்கு ஒரு சமாதானத்தையும் தருவேன், மரித்த பிறகு பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு வாசலையும் திறந்து வைப்பேன். அப்படின்னா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர். அப்போ இவர் வழியாய் நீங்கள் கடந்து வந்தீர்களானால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். நான் உலக பிரகாரமாக வருத்தங்கள் இருக்குது, துக்கங்கள் இருக்குது, தரித்திரங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, கடன்கள் இருக்குது, எல்லா பாடுகளையும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது உள்ளத்தினுடைய பாடுகள், உள்ளத்தினுடைய பாடுகள், கர்த்தர் அனுமதித்த பாடுகள். கர்த்தர் தந்திருக்கிற இந்த பாடுகளை நம்ம சுமையாக கருதக்கூடாது, அது சோதனையாக கருத வேண்டும். ஏன் தேவன் இந்த பாடுகளை நமக்கு முன்பாக வைக்கிறார்? இயேசு சிலுவை பாடுகளை சுமக்காவிட்டால் இன்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவன் அல்ல என்று தேசமெங்கும் பட்டிமன்றங்கள் நடந்திருக்கும். ஆகவே அவர் பாடுகள் சுமந்து மரித்து இறந்து பரலோகத்துக்கு போனபடியினால் அவரை மெய்யாகவே இயேசு கிறிஸ்து தேவன் என்று சந்தேகமில்லாமல் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சும கையை தட்டுங்க. அல்லேலூயா. சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய பிறப்பு ஒரு சந்தேகத்தினுடைய பிறப்பு. அப்படி தானே பிரதர்? திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியானால் அதுக்கு பேர் என்ன? மிக மோசமானது இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஒரு பிறப்பிற்கு அவர் பிரவேசித்திருக்கிறார். ஏன் வேறு எல்லா வழிகளும் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. ஏன் அவர் பிறர் சந்தேகப்படக்கூடிய, பிறர் விமர்சிப்பதற்கு கூடிய, இல்லை பரிசுத்தமான ஒரு சகோதரியை தேசம் குற்றம் சுமத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி அதில் இவர் பிரவேசித்து வெளியே வந்திருக்கிறார். ஓய், எதற்கு சொல்லலாம்? தெரிந்தவங்க சொல்லலாம். அல்லேலூயா. நீ தான் சொல்லு, தெரிந்தால் சொல்லு. ஒரு ஸ்திரீயை முகத்தை பிரகாசிக்க வைக்க வேண்டும், அது என்னுடைய வேலை, ஒரு கடமை கூட. ஆனால் பிறர் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல பாத்திரத்தை இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பிறப்பை அவர் தெரிந்து கொண்டது ஏனோ? அதான் கேட்குறேன். ஓய், அல்லேலூயா. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏழ்மை மூலம் அது ஓகே பிரதர், என்னுடைய கேள்வி அப்படி அல்ல. அவர் ஏழ்மையாய் பிறந்திருக்கிறார், அது கேட்கல. இப்போ கன்னிமரியாள் என்பவர் பரிசுத்தமானவர், எல்லோருக்கும் தெரிஞ்ச. அவங்கள யாரும் சந்தேகப்படக்கூடிய இந்த உலகத்தில் எந்த மனுஷனுமே கிடையாது, எந்த மனுஷனுமே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஏன் வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் நடந்து கொண்டார்? கல்யாணத்திற்கு முன்னாடி கர்ப்பவதியான ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவுகிறதா இல்லையா? அப்போ அந்த தேசம் என்ன செய்யும்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அன்றைக்கு அப்படி அல்ல, தீர்க்க தரிசனங்கள் மாத்திரமே உண்டு, நியாயாதிபதிகளை கொண்டு விசாரணைகள் உண்டு, வேற என்ன உண்டு?
இப்போ சுவிசேஷம் அன்று அந்த மக்களுக்கு அதிகமாய் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் ஒரு ஸ்திரீயை பிறர் குற்றப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏன் அவருடைய வயிற்றுக்குள் அவர் பிரவேசித்தார்? தீர்க்க தரிசனம் ஓகே, நான் அது கொடுத்து கொண்டேன். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி ஒரு ஸ்திரீனிடத்தில் அவர் பிறப்பார்னு சொல்லியிருக்கிறார். எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அது சொல்லப்படுகிறது, 7ஆம் அதிகாரம். இப்போ நான் கேட்குறீர்கள், ஏன் ஒரு பெண் கர்ப்பவதி ஆனால், புருஷனுக்கு கர்ப்பவதி ஆனால் யாரும் பிரச்சனை கிடையாது, புருஷன் அல்லாதவர்களுக்கு கர்ப்பவதி ஆனால் ப்ராப்ளம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டு ஏன் இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை தேவன் ஏன் ஏற்படுத்தினார்? பிதா ஏன் ஏற்படுத்தினார்? எஸ், வெட்கத்திற்கு பிறகு ஆசீர்வாதம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு 40 மதிப்பெண் போடலாம். மீதி 60 மதிப்பெண்ணுக்கு இன்னும் விளக்கம் வேணும். உப்பு அதிகமாக சாப்பிட்ற தூத்துக்குடி சொல்லுங்கள். நீங்கள் உப்பு போட்டு சாப்பிடுவீங்களா, உப்பு போடாது சாப்பிடுவீங்களா? உப்பு போட்டு தான் சாமி. ஏற்கனவே தண்ணி உப்பு தானே, பறிக்கிறதுக்கு உப்பு. உப்புக்கு உப்பு தேவையா? சோப்புக்கு சோப்பு தேவையா? சரி, கேள்விக்கு பதில் வரட்டா? தெரிஞ்சால் சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள். அல்லேலூயா. அது தெரியும் பிரதர், அவர் பரிசுத்தம்தான், பரிசுத்தமாக இருந்தார், அதில் கொஸ்டின் இல்லை. ஏன் பிறர் வெட்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பாத்திரத்தை ஏன் எதற்காக அவர் தெரிந்து கொண்டு பிரசவத்தின் மூலம் வெளிப்பட்டார்? வேறு வெளிப்படலாம்ல. இப்போது 2ஆம் வருகை எப்படி இருக்கோ, மேகஸ்தம்பத்தின் மூலம் வருவார் இல்லையா? அப்படி திடீர்னு ஜம்முன்னு வந்துடுவார். அதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு பிறர் இழிவாய் ஒரு ஸ்திரீக்கு வெட்கக்கடிகள், அவமானங்கள், நிந்தைகள், பெற்றவங்க கூட சீ போ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தரால் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? கொஸ்டின் தான். எதற்காக? ரைட் பிரதர், அது தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலம் அவர் அடிமைப்படுத்தப்பட வேண்டும், அவர் அழிக்கப்பட வேண்டும், அவர் கொலை செய்யப்பட வேண்டும். நான் அந்த பிறப்பை குறித்து பேசுகிறேன். ஒரு பிள்ளை பிறப்பு என்பது பிறருக்கு பெருமையை கொண்டு வரும் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் பாத்திரம். இப்போ திருமணத்திற்கு பிறகு அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆனால் நோ ப்ராப்ளம். யாருக்கு கர்ப்பம்னா அவங்களுக்கு மட்டும்தான், தாய்க்கு மட்டும்தான் தெரியும், புருஷனுக்கு கூட தெரியாது. கூட ஒரு 10 மார்க் தரலாம், 50, அதுக்கு மேலே கிடையாது. ஒரு சோமா கையை தட்டு. பிரதர் சொல்லுங்கள். திருவண்ணாமலை. என் கேள்விக்கு பதில் அது இல்லை. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு வாசிப்போம். அல்லேலூயா. அதிலிருந்து மேலேருந்து ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம். அவர் சொன்ன உன் வித்துக்கும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. அவர் ஸ்திரியை மேலும் நோக்கி,
நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெருகுவாய். உன் ஆசை உன் புருஷன் மேல் பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொன்னார். அல்லேலூயா. பிறகு சொல்ல அந்த கருத்தை ஒரு முறையோட சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. தேவனே ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ரைட். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று தேவன்